சங்கீதம் 120:5. ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களிலே குடியிருந்தது போதும். இன்றைக்கு நான் கவனிக்க போது என்ன? மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும். அடுத்தது என்ன இருக்குன்னா, கேதாரின் கூடாரங்களிலே நான் குடியிருந்தது போதும். கேதார் என்பவன் யார்? எசேக்கியேல் 27:1. கேதார் என்பவன் யார்? நான் கடந்த முறை கவனித்தோம். இஸ்மவேலுடைய சந்ததியவன். ஆதியாகமம் 25:13 வாசித்தோம். ஆதியாகமம் 25:13 படி கேதார் என்பவன் யார்? இஸ்மவேலுடைய சந்ததி. இவன் யார்? அரேபியர்கள். இந்த அரேபியனுடைய தன்மை என்ன? எசேக்கியேல் 27:21. அரேபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இந்த கேதார் யாரு? ஷீப் ட்ரேடர்ஸ். மேஷாக் என்பவன் யாரு? ஸ்லேவ் ட்ரேடர். இவன் யாரு? ஷீப் ட்ரேடர், ஆடை விற்கிறவன். சரியா? ஆட்டு வியாபாரி. கேதார் என்பவன் யார்? அரேபியர்களும் கேதாரின் என்ன வேலை? அவனுக்கு வேலை ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளை ஆடுகள், செம்மறி ஆடு, எல்லா ஆட்டையும் விற்கிறான். அதாவது பட்சபாதம் இல்லாமல் எல்லா ஆட்டையும் ஒன்றா விற்றுருவான். இவனுடைய ஆடு என்பதற்கு நமக்கு தெரியும், நம்புகிறேன். நிறைய வார்த்தைகள், அதாவது பைபிளில் ஆடுக்கு மாத்திரம் 22 மூல வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆடு இஸ் வெரி பர்டிகுலர். எபிரேய மொழி, கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா ஆடு என்பதற்கு, ஷீப் என்பதற்கு பயன்படுத்துகின்ற 22 கிரேக்க வார்த்தைகள் இருக்குது. எல்லாவற்றையும் படிப்பது கடினம். அதில் முக்கியமான 3 வார்த்தைகளை, எபிரேய வார்த்தைகளை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று SAY, சே. ஆட்டுக்கு முதல்ல பயன்படுத்துகின்ற, இது கேபிட்டல் எஸ் போடக்கூடாது, ஸ்மால் எஸ் தான் போடணும். உங்களுக்கு தெரியும், எல்லா எழுத்துக்கள் என்ன உண்டு? கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் உண்டு இல்லையா? எபிரேய மொழியில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான், கான்சோனன்ட்ஸ் தான், வவல்ஸ் கிடையாது அதில். சரியா? ஆட்டுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? சே. இதன் பொருள் என்னவென்றால், சே என்றால் ரஷிங் அவுட் டு கிரேஸ். கிரேஸ் என்பது புல் சாப்பிட்றதுன்னு அர்த்தம். CE இசட். கிரேஸ் என்றால் என்ன? புல் சாப்பிட்றது. ரஷ்ஷிங் அவுட்னு சொன்னால், ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன், பசுமையான புல்லை பார்த்தா என்ன செய்யும்? பாஞ்சு ஓடி வருவதா ஆடு. ஆட்டினுடைய இந்த சே என்பதன் பொருள் என்ன? ரஷ்ஷிங் அவுட் டு கிரேஸ் ஆர் புஷ்ஷிங் அவுட். ரஷ்ஷிங் போல என்ன சொல்லலாம்? புஷ்ஷிங் என்ன சொல்லலாம். ஒரு இடத்துல உட்காந்துருக்குன்னு வச்சிங்களேன், ஆடு பசுமையான புல்லை பார்த்தோன்னு என்ன செய்யும்? அப்படி பாய்ந்து ஓடி வருமே. ஆடு என்பதற்கு பேர் அதுதான். இதுக்கு வேணால் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 32:2. உபாகமம் 32:2 ஆட்டினுடைய ஒரு தன்மை இருக்குது. எதை நோக்கி ஓடுவது? புல்லை நோக்கி மேய்வதற்கு ஓடுவதுன்னு சொன்னோம் இல்லையா? புல்லை கண்டால் பாய்ந்து ஓடுவது. அப்போ புல் எதுன்னு தெரியணும்ல. உபாகமம் 32:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய உபதேசம். புல் என்பது என்ன? உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்படின்னா புல் எது குறிக்கும்? தேவனுடைய வசனத்தை வைத்திருப்பதுன்னு அர்த்தம். ஒரு ஆடு என்றால் அர்த்தம் என்ன? ரஷ்ஷிங் அவுட் டு கிரேஸ் என்றால் அது என்ன பண்ணுது? புல்லை கண்ட உடனே ஓடி பாயுதுன்னு அர்த்தம். என்ன? ஆட்டினுடைய தன்மை என்ன? எங்கே வசனம் கிடைக்குதோ. ரெண்டாவதாக, ஆடு என்பதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை, அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை சோனே. ஆடு என்பதற்கு பயன்படுத்துகின்ற இரண்டாவது வார்த்தை ஒன்று சே, இன்னொன்று சோனே. சோனே என்றால் டு மைக்ரேட், இடம்பெயர்ந்து செல்வது. என்ன செய்வது? இடம்பெயர்ந்து செல்வது. ஆடு என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன? புல்லை கண்டால் பாய்ந்து ஓடுவது என்ற அர்த்தம். மேய்வதற்கு முந்திக்கொண்டு ஓடுவது. ரெண்டாவது என்ன? டு மைக்ரேட் என்றால் ஒரு இடத்தில் இருப்பதில்லை, இடம்பெயர்ந்து போவது என்று அர்த்தம். மூன்றாவதாக, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை ராகேல். ராகேல்னு பேர் இருக்கு இல்லையா? ராகேல் பேருக்கு அர்த்தம் தெரியும் தானே? யூ லேம், அதாவது பெண் ஆடுன்னு. அது யூ என்றால் பெண் ஆடு. EWEன்னா யூ. ஆக்சுவலாக இது நம்ம தமிழில் யூ எழுதுகிறோமே, அதுதான். யூ என்றால் என்னதான்? பெண் ஆடு. ராகேல் என்பதற்கு பொருள் என்ன? பெண் ஆடு, யூ. ஆக்சுவலாக இங்கே ராகேல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஜேர்னின்னு அர்த்தம். அது மைக்ரேட், யாருக்குரிய பயணப்பட்டு செல்வது என்ற அர்த்தம். ராகேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆட்டுக்கு பயன்படுத்த மூன்றாவது வார்த்தை ராகேல். ராகேல் என்றால் என்ன? இட் இஸ் ஆல்சோ எ ஜேர்னி. சோனே என்றாலும் டு மைக்ரேட்.
இந்த ரெண்டுக்கும் வசனம் என்ன தெரியுங்களா? சங்கீதம் 84:5 நான் முதல்ல வாசனம் தெரியுங்களா? தங்கள் இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்களும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான் போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த வார்த்தை சோனே. இந்த ரசிங் அவுட் சொன்னது தெரியுங்களா? ஆடு எங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அங்கே தேடி போகிற அனுபவம். ரெண்டாவது அனுபவம் என்ன? டு மைக்ரேட் என்றால் அந்த சோனே என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? டு மைக்ரேட். ஒரு இடத்தில் நிலைத்திருப்பதில்லை. நான் யார்? பரதேசி. ஆடு என்றால் என்ன? ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காது. புல் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு அப்புறம் என்ன பட்டினி கிடந்து சாகாது. அடுத்தது என்ன செய்யும்? எங்கே புல் இருக்கிறதோ அங்கே மைக்ரேட் ஆகும். குடிபெயர்ந்து போகுதல், புலம் பெயர்ந்து போகுதல். சோனே என்றால் ஆட்டினுடைய தன்மை என்ன? ஒரு இடத்தோடு தங்கி விடாது. ஆனால் தான் எசேக்கியா சொல்வார், என் ஆயுசு நாட்கள் மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல பெயர்ந்து போகிறது. ஏசாயா 28:14 வாசிக்கிறோம். மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல பெயர்ந்து போகிறது என்றால் மேய்ப்பனுடைய கூடாரம் ஒரு இடத்துல இருக்காது. புல் இருந்தால் அங்கே இருக்கும். இங்கே புல் தீர்ந்து விட்டால் அடுத்தது புல் எங்கே இருக்குதோ அங்கே போயிடுவான் கூடாரத்தை பெயர்த்துட்டு. அப்போது சோனே என்றால் ஆட்டுக்கு ஏன் சொல்கிறாங்க? டு மைக்ரேட். மூணாவது ராக்கேல் என்றால் என்ன? ஜேர்னி என்ற அர்த்தம், பயணப்பட்டு போவதல், ஒரு இடத்துல நிலைத்திருக்கிற அனுபவம் அல்ல. நான்காவது ஒரு கிரேக்க வார்த்தை நான் சொல்லி, இது 3 கிரேக்க வார்த்தைகள், மன்னிக்கணும் எபிரேய வார்த்தைகள். கிரேக்க வார்த்தை என்று சொல்லுகிறேன். நான்காவது ப்ரொபட்டோன், ஆட்டுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. புதிய பாட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை இந்த வார்த்தை தான், ஆட்டுக்கு ப்ரொபட்டோன். ப்ரொபட்டோன் என்பதற்கு டு வாக் ஃபார்வர்ட். ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற 4 வார்த்தை, 3 எபிரேய வார்த்தைகள், ஒரு கிரேக்க வார்த்தை. சரியா? ஒரு வார்த்தை என்ன? சே. ஆடு என்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? சே. சே என்றால் என்ன? ரஷிங் அவுட் கிரேஸ். புல்லை கண்டு எடுத்து என்ன செய்யும்? பாய்ந்து செல்லும். எதை? அது சாப்பிடுவதற்கு. புல் என்பது என்ன? தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை கிடைத்தால் என்ன செய்யும்? ஓடுவது. ரெண்டாவது என்ன? ஒரு இடத்தில் ஒரு அனுபவத்தில் சார்ந்து இருப்பதில் என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்வது. மூன்றாவது ராகேலும் அதுதான். நான்காவதாக டு வாக் ஃபார்வர்ட் என்றால் முன்னோக்கி பயணம் செய்வது. முன்னாடி யார் போவாங்க? மேய்ப்பன் போவான். நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஆடு முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி இவ்வளோன்னு எழுத்து ஒரு குச்சியை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? இங்கே தட்டி அங்கே தட்டி. அந்த ஊர்லலாம் மேய்ப்பன் இல்லாமல் ஆடு நல்ல ஆடு. மேய்ப்பன் முன்னாடி போவோம், ஆடெல்லாம் என்ன செய்யும்? பின்னாடி போய்ட்டுருக்கோம். அது பேர் தான் ப்ரொபட்டோன் என்றால் என்ன? டு மூவ் ஃபார்வர்ட் பிஹைண்ட் த ஷெப்பர்ட். முன்னாடி மேய்ப்பன் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னா ஒரு ஆடு என்றால் என்னுடைய பொருள் என்ன? இந்த 4ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்? தேவனுடைய உபதேசத்தை கண்டு என்ன செய்யும்? அது பாய்ந்து சென்ற வசனம் என்றால், கர்த்தருடைய உபதேசம் என்றால் என்ன செய்யும்? ஒரு இடத்தில் தேங்கி விடாது, மாறா என்ன பண்ணும்? முன்னேறி 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 போயிட்டே இருக்கும். யாரை பின்பற்றி? மேய்ப்பனாகி இவரை பின்பற்றி விட்டு. கேதாருக்கு வேலை என்ன வேலை? இவனை விற்றுருவான். கேதார் யார்? இவ்வளோ பண்ணுறான இவனை விற்கிற வேலை தான் யார் வேலை? இவனுக்கு நமக்கு என்ன வேலை? அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லலாம், கேதாரின் கூடாரங்களில் நான் குடியிருந்தது போதும். ஏனென்றால் கேதார் என்பவன் யார்? ஆடு வியாபாரி. ஆட்டு வியாபாரி என்னால் எதை செய்கிறான்? முதல்ல தேவ ஜனங்கள் வசனத்தை நோக்கி ஓடுறதை தடுத்து என்ன பண்ணுவான் தெரியுங்களா? போலி குடுகுடுப்பை கையில் வச்சு அடித்து என்ன பண்ணுவான்? ஜனங்களை வேற பக்கம் திருப்பிடுவான் இவன். இவர்கள் யார்? வசனத்தை தேடி போகிற கூட்டத்தை அனுமதிக்க மாட்டான். ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கொண்டாட்டத்தையும் இன்னைக்கு ஓடி வரையா அப்படி கூப்பிடுற ஆளிவன். ரெண்டாவது இவனுக்கு என்ன? ஆடு என்ன செய்யணும்? ஒரு இடத்துல தேங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான. நம்ம சபை, நம்ம ஊழியம். நீங்கள் ஏன் இதை விட்டு வெளியே போனீங்க? வெளியே உள்ளே இருக்கிறவன் வெளியே போனாதான் வெளியே உள்ளவன் உள்ளே வருவான். சபைக்குள்ள விசுவாசி என்ன செய்யணும்? அவனை தேர்னவனாக மாற்றணும், அவனை ஊழியம் செய்வனாக மாற்றணும். எந்த ஒரு சபையும் விசுவாசிகளை வைத்திருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரையும் மிஷினரியாக மாற்ற வேண்டும். அதுதான் சபையினுடைய நோக்கம். ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரனாக மாறணும். அவங்க என்ன செய்யணும்? வெளியே போகணும். வெளியே இருந்த ஆட்கள் என்ன செய்ய? அவன் மூலமாக உள்ளே வரணும். அதுதான் சபையின் ஒழுங்கு. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறதுங்களா? ஒரு இடத்த விட்டு நீ என்ன பண்ணாத, பேந்துடாத, இங்கேயே உட்காந்து கூடாரத்தில் இந்த ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இங்கே உட்காந்துட. என்ன ஆகுன்னு சொன்னால் அவனுடைய வளர்ச்சி கெட்டது மாத்திரமல்ல, இருக்கிற ஊழியக்காரனுக்கு வேட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பான். உள்ள உட்காந்து அவனை வெளியே அனுப்பலைன்னா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நான் யார் தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும். அப்சலோமை அன்னைக்கே காது பிடிச்சி வெளியே போட்டிருந்தா தாவீது ஊரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? தாவீது அங்கே சிங்காசனம் உட்காந்து நியாயம் விசாரிக்கும் போது இவன் கேட்டில் நிற்பான். யார்? அப்சலோம். வரவனெல்லாம் பிடிக்கிறான், ஒரு முத்தம் கொடுக்குறான், பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர்ன்றான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். எங்கே போகிறவனுக்கு என்ன கேஸ் சொல்லு? அதுவும் அங்கே என் பக்கத்து வீட்டுக்காரது பண்ணிட்டான். அங்கே யார் இருக்காங்க உனக்கு? நான் மாத்திரம் அங்கே இருந்தேன்னா இதைத்தான் பண்ணுவான். சபையில் வளர்ந்த விசுவாசி இருந்தான். அவன் என்ன பண்ணணும் தெரியுங்களா? செல்லம் ஒன்ன மாதிரி ஆளே கிடையாதுடா, நீ போடா மகனன்னு வெளியே அனுப்புற. என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நமக்கு ஒரு கிளை சபை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். மாத்திரமில்லை, நமக்கு தலைமை போதகர் பதவியும் கிடைச்சிடும். பிரைஸ் தி லார்ட். 2ஆம் சபை வந்துச்சுல்ல.
இருக்கிறவனை உள்ளே பிடிச்சி போட்டு இந்த பானையில் போட்டு அவிக்கிற மாதிரி அவிச்சா என்ன ஆகும்? நம்ம அவிஞ்சு போயிடுவோம். இல்லை, டு மைக்ரேட், இதுதான் ஆட்டினுடைய தன்மை. மூன்றாவது, ஒரு புனித பயணத்தை, ஜேர்னி என்பது என்ன? பில்கிரிமேஜ். நாம் கவனிச்சிருக்க தலைப்பு தான் புனித பயணம். நான்காவது என்ன? டு மூவ் ஃபார்வர்ட். யாரை பார்த்து? மேய்ப்பன் முன்னாடி போகிறான், மேய்ப்பனை பின்பற்றி போகிற ஆடுகள். இந்த கேதாருடைய வேறு ஷீப் ட்ரேடர். இவன் ஆடுகளை வியாபாரம் பண்ணுறவன்னா இது மொத்தத்தையும் காலி பண்ணுற ஆளுன்னு அர்த்தம். போகட்டும், அதுக்கு அடுத்த கருத்தை நான் சொல்லுகிறேன். இவனுடைய கூடாரம் என்ன சொல்கிறான்? கேதார் மாத்திரமல்ல, சங்கீதம் 125 என்ன வாசித்தோம்? மேஷேக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையில். அப்படின்னா கேதாரின் கூடாரத்தை பற்றி தெரியணுமே. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எருசலேமின் குமார்த்திகளே, எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும், சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். இந்த வசனம் கொஞ்சம் மொழியாக்கத்தில் ஒரு சின்ன குறை இருக்கு. இந்த வசனத்தில் உன்னத பாட்டு 1:5 எப்படி இருக்குன்னு சொன்னால், எருசலேம் குமார்த்திகளே, நான் கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் கருப்பாய் இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னா, கேதாரின் கூடாரமும் சாலமோனின் திரைகளும் கருப்பு. சரியா? இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். உன்னத பாட்டு 1:5 தமிழில் இருக்கிற மாதிரி அந்த வசனம் ஒரிஜினல் இல்லை. தமிழில் இருக்கிறது எப்படி தான் இருக்குது? எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் என்றால் அர்த்தம் என்ன? ரெண்டும் கருப்புன்னு அர்த்தம். சரியா? ஆமாவா? அப்படி தானே வசனம் இருக்குது. ஆனால் அது சரியில்லை. எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நான் கேதாரின் கூடாரங்களைப் போல கருப்பாக இருந்தாலும் சாலமோனின் திரைகளைப் போல அழகாக இருக்கிறேன். அப்படி இருக்கணும் அந்த டிரான்ஸ்லேஷன். அப்போ தான் அது மீனிங்ஃபுல். இல்லைன்னா ரெண்டுமே கருப்புன்னு ஆகிடுதில்ல. சாலமோனின் திரைகள் எப்படிப்பட்ட திரைகள்? சாலமோன் அரண்மனையோட திரைகள் எப்படிப்பட்ட திரைகள்? யோசித்து பாருங்களேன். இந்த ஷேபா நாட்டிலேருந்து ஒரு ராணி வந்தாங்கல்ல, வந்தவொன்று வெத்து வேட்டு கிடையாது. அவள் வரும்போதே டன்னாக கோல்டு கொண்டு வரா சாலமோனுக்கு கொடுக்கறதுக்கு. அவ்வளோ பெரிய ஆள். அவள் வந்து என்ன பண்ணா தெரியுங்களா? சாலமோன் வீட்டுக்கு அரண்மனைக்கு போனோன்னா எதை பார்த்து மிரண்டா தெரியுங்களா? எதை பார்த்து மிரண்டா தெரியுங்களா? ஷேபா தேச தாண்டி வந்தா, அது தெரியும் தானே. முதல்ல அதை கேட்போம். வந்தவன் எதை பார்த்து பிரமித்து நின்னா தெரியுங்களா? மூச்சு அடிச்சு போச்சான் அவளுக்கு. அப்படி நின்னாலும் எதை பார்த்து தெரியுங்களா? சாலமோனுடைய கிச்சனில் வேலை செய்கிறான் தெரியுங்களா? ஏங்க, சாலமோனுடைய கிச்சனில் வேலை செய்வான் பார்த்தீங்கன்னா, அவன் போட்டு சட்டையை பார்த்து மிரண்டு போயிட்டான். அவனை போட்டிருந்த வஸ்திரம், அதே போல் அவன் வீட்டில் உள்ள அந்த அங்கேருந்து நான் வீட்டில் இருந்து ஆலயத்துக்கு போகிற அந்த நடைபாதை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து மிரண்டு போனாலும். வேலைக்காரன் சட்டையை எவ்வளோ அழகாக இருந்ததுன்னா சாலமோன் எவ்வளோ பெரிய சட்டை போட்டிருப்பான் பாருங்கள். ஆனால் தான் கர்த்தர் பாருங்களேன். நான் எப்போவுமே யோசிப்பேன், நம்ம சட்டை போடும்போதெல்லாம் கர்த்தரும் பார்ப்பார் தானே. நம்ம சட்டை போடுறதை பார்ப்பார். ஏன்னா அது போட்டிருக்குது பைபிளில். சாலமோன் கூட தன் சர்வ மகிமையிலும் இப்படி வஸ்திரம். அப்படின்னா சாலமோன் சட்டை போடுறது கர்த்தர் ஒரு ஓரக்கண்ணில் பார்த்து பாருப்பா, சூப்பராக கலக்கிறான்டா, அப்படி பார்த்துப்பாரு. ஆனால் காட்டு புஷ்பங்களுக்கு அழகுபடுத்தும் போது என்ன பண்ணுறாரு? இவனுக்கு குறைஞ்சிடக்கூடாது அந்த சட்டை. பிரைஸ்லான். அப்படி தானே கர்த்தர் பார்த்துல பூவெல்லாம் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருப்பாரு கர்த்தர். அப்படின்னா சாலமோன் சட்டையை பார்த்து அந்தம்மா மிரண்டு போகலை. சாலமோனுடைய வேலைக்காரன் போட்டிருந்த சட்டையை பார்த்து மிரண்டான்னா, வேலைக்காரனுக்கு அப்படி யூனிஃபார்ம் கொடுப்பான்னா அவன் வீட்டு ஜன்னலுக்கு வந்து சாதாரண கட்டுனா போடுவான். நம்ம ஆள் தான் சட்டை போட மாட்டான்னு தவிர கட்டனுக்கெல்லாம் சூப்பர் சட்டை போடுவான்ல. ஆள் தான் சபைக்கு சட்டை போடாமல் வந்து நிற்கும் ஆள். பட் அதெல்லாம் டாப்லெஸ் தானே. டாப்லெஸ்னால் இது இல்லை. சரியா? இது இருந்தால் தானே இங்கே டாப் இருக்கும். இங்கே டாப் ஏறலைன்னா இங்கே டாப்பில் ஒன்றும் இல்லை. அதான் டாப்லெஸ்ஸாக தானே வருது இப்போல்லாம். இந்த இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் ஆரம்பிக்கும் போது காலேஜிலலாம் ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம்னா, பெண்கள் சுடிதார் போட்டு வரக்கூடாது. அப்படி போட்டால் என்ன செய்யணும்னா 3 பின் குத்தணும். ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. அந்த மேலே இந்த ஒன்று போடுறாங்கல்ல, என்ன பேர்? இது பேர் ஷாலா? அது ஷால் இங்கிலீஷில், தமிழில் சொல்லுங்களேன். துப்பட்டா. அதுக்கு என்னது? துப்பட்டான்னு தான் அர்த்தம். மூஞ்சில் துப்பட்டான்னு அர்த்தம். அது என்னப்பா, அதான் இல்லாமல் தான் நடக்குது எல்லாம். இது என்ன பேர்? நல்லா தான் தமிழில் பேர் வச்சான், துப்பட்டா. மூஞ்சில் துப்பட்டான்னு அர்த்தம் அது. சரியா? காலேஜில் சொன்னால் 3 பின் குத்தணும்னு சொன்னாங்க கல்லூரியில். கல்லூரிகளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் சபைகளுக்கு பார்த்தீங்கன்னா டாப்லெஸ்ஸாக தானே வந்து ஒர்ஷிப் நடத்துகிறாங்க முன்னாடி நின்று. அவன் பரலோகம் போவானா பாதாளம் போவானான்னு யோசித்துங்க. ஆராதனை பண்ணவனே டாப்லெஸ்ஸாக நின்னான்னா ஆராதிக்கிறவன் என்ன நிலைமையில் இருப்பான்னு யோசித்து பாருங்கள். ஒரு சர்ச்சில் ஒரு பெந்தகோஸ்து சபையில் காலில் கொலுசு போட்டு சலங்கப்பட்டு ஜல்லுன்னு வருது இல்லையா?
பாஸ்டர் கூட்டு சொன்னார், நீ சபையை பரலோகம் கூட்டு போகணும்னு நினைக்கிறியா இல்லை பாதாளம் கூட்டு போகணும்னு நினைக்கிறியா? சின்ன பிள்ளை தான். அது காலையில் ஜல்லுன்னு வந்தால் எவனும் கவனம் இங்கே தானே திரும்பும். என்ன தான் ஆராதிச்சாலும் சரி, ஆவியில் நரம்புனாலும் சரி, ஜல்லு காதில் விழுதில்ல. போட்டோம். சாலமோனுடைய வேலைக்காரர்கள் கூட அவ்வளோ அற்புதமாக சட்டம் போட்டிருந்தானுங்களா? சரியா? அப்படின்னா சாலமோனின் திரை அழுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது மொழியாக்கம் குறைவு. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்து என்ன மாத்திரம் இல்லை, விசுவாசம் மாத்திரம் இல்லை, கூட வியாபாரமும் சேர்ந்து செயல்படுகிறது. விசுவாசத்தை மாத்திரம் வச்சுட்டு நீங்கள் ஊழியம் செய்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் தாண்டி பார்த்தீங்கன்னா 30 பேர் சபையில் இருப்பான். பேசலாம். ஒரு 100 செங்கலும் 50 ஓலையிலே தான் சபை ஓடிட்டு இருக்கும். விசுவாசத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணணும், கொஞ்சம் வியாபார உத்திகளை கற்றுக்கொண்டாங்கன்னா என்ன ஆகிடும், கிடுகிடுன்னு போயிடுது சபைகள். எனக்கு ஊழியங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் வியாபார தந்திரங்களோடு சேர்ந்து தான் ஊழியங்கள் செய்யப்படுதே தவிர வெறும் விசுவாசத்தில் சொல்கிறவங்கலாம் அதெல்லாம் பைத்தியக்காரன், அதெல்லாம் அப்படி பேர் வாங்கிட்டாங்க. பைபிளில் 2 கப்பலை வாசிக்கிறோம். ஒரு கப்பல் 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கிறோம், விசுவாச கப்பல். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், வியாபார கப்பல். 2 கப்பல் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கி எது ரொம்ப அதிகமாக செயல்படுதுன்னா வியாபார கப்பல் தான் செயல்படுது. விசுவாச கப்பல்கள் இன்றைக்கு செயல்படுவதில்லை. ஏன்னா அதெல்லாம் சேதமாகி போச்சு. 1 தீமோத்தேயு 1:19 தான் வாசிக்கிறேன். இமனையும் அலெக்சாந்தரும் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் விசுவாச கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள். இன்றைக்கி விசுவாச கப்பல் என்ன ஆச்சுன்னா சேதமடைந்து விட்டது. மாற இன்றைக்கி என்ன இருக்குது, வியாபார கப்பல்கள் தான். சபைக்குள்ளே வரவனுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா விசுவாச கப்பலை கற்றுக் கொடுக்கணுமே தவிர வியாபார கப்பலை கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஒரு சபையில் என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். சென்னையில் உள்ள ஒரு சபை தான். அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், ஒரு முழு நேரமாக ஒப்பு கொடுத்த ரொம்ப அர்ப்பணிப்புள்ள ஒரு பெந்தகோஸ்து ஊழியக்காரர். அவர்கிட்ட சொன்னார், ஏன் நீ வியாபாரம் பண்ணக்கூடாது? சபை நடத்துகிற மீதி நேரம் என்ன பண்ணுற, ஒரு வியாபாரம் பண்ண. ஏன்னா உனக்கு நிறைய வியாபார திறமை இருக்கிறது. என்ன வியாபார திறமை இருக்குது? நிறைய விசுவாசிகளை பாவத்தில் இருக்கிறவனை, நீ வியாதியில் இருக்கிறவனை போய் சந்தித்து அவனை கர்த்தருக்குள்ளே திருப்பி சபைக்கு கொண்டு வர கிருபை இருக்கு இல்லையா? இதோடு நீ கொஞ்சம் ஒரு பையன் ஒன்று தொங்க போட்டுன்னா அதில் ஆம்வேன்னு ஒன்று வச்சுக்கிட்டேன்னா என்னாகும், அதையும் பண்ண மாதிரி இருக்கும், இதையும் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஊழியக்காரன் சென்னையில் உள்ள ஊழியக்காரன் கொடுத்த ஆலோசனை, அந்த ஊழியக்காரன் அதை செய்கிறாருப்பா. அதான் வருத்தத்துக்குரியது. ஒரு பெந்தகோஸ்து ஊழியக்காரராக முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தவர் இப்போ என்ன பண்ணுறாரு கேட்டார். இன்னொரு பாஸ்டருக்கு அந்த சோதனை வந்தது. அவருடைய அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறார், அவர் அங்கே ஊழியம் செய்கிறார். இவர் இங்கே ஊழியர் கேட்டார், அங்கேருந்து அங்கே கேட்டார். இது மாதிரி ஆம்வேன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதை நானும் கொஞ்சம் ஆரம்பிக்கட்டுமா? ஒன்று அவர் சொன்னார், ஜீசஸ் செட் ஐ ஆம் த வே, பிரைஸ் தி லார்ட், நாட் ஆம் வே, ஐ ஆம் த வே. இயேசுநாதர் என்ன சொன்னார், நான் தான் வழின்னு சொன்னார். ஆம் வே வழின்னு ஏசு சொல்லலை. அதனால் ஒழுங்காக ஊழியத்தை பாடுறான்னு அங்கேருந்து கூட்டினான். நம்ம சென்னையில் உள்ளவனுக்கு அமெரிக்கா மேலே மோகம் இருக்குது, அங்கே உள்ளவனுக்கு தமிழ்நாட்டு மேலே தான் பாரம் இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்படின்னா நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறதுங்களா, விசுவாச கப்பலோடு கூட என்ன பண்ணணும், கொஞ்சம் வியாபார கப்பலையும் இணைத்துத்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அடிப்படையில் நமக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ல. நீ உருப்பட மாட்டே, நீ வெறும் விசுவாசம் பைபிள் வசனம் சொல்லிட்டு நீ தேர மாட்டேன். என்ன பண்ண, கொஞ்சம் கிலுன்னு ஏதாவது ஒன்று பண்ணியா? அப்படி பண்ணுனா தான் என்ன செய்ய முடியும், நீ வளர முடியும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நீங்கள் வந்து விட்டோம். இவன் கேதார் என்பவன் யார்? வியாபாரி. ஆவிக்குரிய வியாபாரிகள் நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு அங்கே வியாபாரியாக இருந்திருப்பாங்க, இங்கே வியாபாரி வந்துடுவான். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன் முதலே மந்திரவாதியாக தான் இருந்தான், உள்ளே வந்த பிறகு மந்திரவாதியாக தான் இருக்கிறான். அவனுக்கு என்ன, இவனை விட எவனாவது ஒருத்தன் பிரமிப்பு எவன் பண்ணுறான் அவன் பின்னாடி ஓடிடுவான். அவ்வளவுதான். போயிட்டு என்ன பண்ணணும், அவனை போல மாறணும். முடியலன்னு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்தா அதை வாங்கிடணும். வியாபாரம் தான் நடக்குது இன்னைக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த கேதார் குறிப்பாக ஆவிக்குரிய உலகத்தில் வியாபாரம் செய்கிறவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபண்ட் ரைசஸ் டீம்னே தனியாக இருக்குது, தெரியுங்களா? இப்போல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு தனியாக டீமே இருக்குது. உங்களுக்கு இப்போ சபை கட்ட வேண்டும், ஒரு 50 லட்ச ரூபா வேணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் ஏரியாவுக்கு வருவாங்க, வந்து ஊழியம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து அவன் போயிடுவாங்க. அது கமிஷன் ஏஜென்ட்டு. அவன் முன்னாடிலாம் அதுக்கு ஒரு கேவலம் புரோக்கர் நானுங்க. இப்போல்லாம் என்ன ஆச்சு, சர்வீஸ்ன்னு மாறி போச்சு பாருங்களேன். இப்போ அதுக்கு பேர் சர்வீஸ் சார்ஜ், அது கமிஷன் ஏஜென்ட்டு. அவன் முன்னாடிலாம் அதுக்கு ஒரு கேவலம் புரோக்கர் நானுங்க. இப்போல்லாம் என்ன ஆச்சு, சர்வீஸ்ன்னு மாறி போச்சு பாருங்களேன். இப்போ அதுக்கு பேர் சர்வீஸ் சார்ஜ். முன்னாடி இதுக்கு என்ன பேர், புரோக்கரேஜ். அதுக்கு பேர் கொஞ்சம் கொச்சையாக தெரிஞ்சுது. இப்போல்லாம் என்ன மாறிச்சது, ஆமாம் சர்வீஸ் சார்ஜா. அதாவது லஞ்சத்துக்கும் இல்லை என்ற தவறான வழிகளுக்கும் என்னென்ன பேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்களேன். டிரைவிங் லைசன்ஸுக்கு நமக்கு லேர்னர்ஸ் லைசன்ஸ் வாங்கி
அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே காரை கொண்டு வண்டியை கொண்டு ஓட்டி பார்த்து அவன் 3 தடவை ரிஜெக்ட் பண்ணி 4வது பார்க்க நமக்கு நோகுது இல்லை. என்ன பண்ணுவோம்? சர்வீஸ் சார்ஜ் தான் பிரதர். ஏன் அது லஞ்சம் இல்லையா? அது ஏன் கையெழுத்து போடுறவருக்கும் லஞ்சம், நடுவில் இருக்க இடைத்தரகனுக்கும் லஞ்சம், நமக்கு மொத்தம் என்ன? கொஞ்சம் சும்மா அப்படி தலையை காட்டிட்டு போங்க, மீதி எல்லாம் ஏன்னா லைசன்ஸில் தலை மாத்திரம் தானே இருக்குது, தலைக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இல்லை யாருக்கும், தலை மாத்திரம் தானே இருக்குது. வருத்தத்துக்குரியது. ஆவிக்குரிய உலகமும் அப்படி தான் போயிட்டு இருக்குது. இந்த மேஷேக்குக்கும் இந்த கேதாருக்கும் நீங்கள் நானும் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய என்னுடைய அழைப்பில் நீங்கள் நானும் உண்மையாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஐயோ, நான் மேஷேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவனோடு நான் ஐக்கியமாக இருந்தது போதும். ஆனால் என்ன பரிதாபம்னா, ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் அந்த உணர்வு வரவே இல்லை. ஆபிரகாம் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட என்ன பண்ணுறாரு? ஐயோ, நான் தப்பான இடத்துல உட்கார்ந்துட்டேனே, அவர் யோசித்ததே இல்லை. அப்படின்னா ஆபிரகாமுக்கே அந்த நிலைமை, அகஸ்டினுக்கு என்ன நிலைமை யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவனின் முகமாய் சந்திக்கிறவர் பைபிளில் பார்த்தீங்கன்னா 10 முறை கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி இருக்கிறார். 1 முறை 2 முறை அல்ல. God appeared to Abraham 10 times. 1 முறையா 2 முறையா? ஆயுசு நாள் முழுதும் 1 முறை கூட கர்த்தர் வர மாட்டாருன்னு பார்த்துன்னு கிடக்கிறேன் நான். 10 முறை கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவர் நடத்துகிறாரே. இத்தனை தரிசனம் பெற்ற தேவ மனுஷனுக்கு என்ன வரல? அந்த ரியலைசேஷன் வரல பாருங்க, அந்த உணர்வு வரவில்லை. நான் பின்தங்கி விட்டேன், நான் தேங்கி விட்டேன், நான் கர்த்தர் என்ன அழைத்த இடத்துக்கு நான் போகல, வழியில் எனக்கு வசதியான இடத்துல உட்கார்ந்துட்டேங்கிற உணர்வு ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் வரலையே. கர்த்தர் தான் அவருக்கு தரிசனமாகி சரிப்பா அங்கிருந்து இடத்த கிளப்புன்னு சொல்லி கர்த்தர் தான் அவரை புறப்பட செய்தாரை தவிர ஆபிரகாம் புறப்படல, உணர்வே அவருக்கு வரவில்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? God has to appear him and spoke again or call again. அழைப்பின் பயணத்தில் இந்த 3 கேள்விகளும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, am I stagnant? 2வது என்ன செய்யணும்? ஐயோ, நான் தேங்கி விட்டேன். I must find out that I am in the retarded condition. நான் பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன். 3வது என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும்னு விசுவாசிக்கு சொல்லியிருக்கல. அப்போ போதகராக உங்களுக்கு என்ன சொல்லணும்? காலத்தை பார்த்தா விசுவாசிக்கு சொல்லி காலத்தை பார்த்தா போதகன் ஆகணும். பட் அப்போ போதகனாகி இவ்வளவு காலமானவங்களுக்கு என்ன சொல்லணும்? தலைமை போது ஆகணும் இல்லை? ஆமாம், பிஷப்பு, அப்புறம் கர்டினால், நல்ல காலம். டயகனல், ரேடியல் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தாங்களே, கார்டினாலோடு நிற்கிறாங்க ஆளுங்க. ஆவிக்குரிய உலகத்தில் வியாபாரிகள் நிறைய இருக்கிறாங்க, உண்மையாக வருத்தத்துக்குரிய. ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய இருக்காங்க. தொழில் மாதிரியே ஊழியத்தை செய்வதற்கும் மிக திறமை பெற்றவங்களாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்து ஊழியத்துக்கு திறமை அல்ல, கிருபை தான் அவசியம். திறமை இருக்குன்னு சொன்னால் வேற ஒரு செக்குலர் லைஃப்பில் அவங்க இருப்பாங்க. கிருபை பெற்றவர்கள் மாத்திரம்தான் ஊழியத்தில் இருக்க முடியும். ஆனால் அந்த கிருபையை திறனாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு கிருபை இருக்குமானால் நீங்கள் நானும் இன்னும் உயர முடியும். கிருபையை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர கிருபையை வியாபாரமாக மாற்றக்கூடாது. கிருபை வியாபாரம் மாற்றுவது தான் இன்றைக்குள்ள ஆவிக்குரிய உலகம். நம்ம இதோடு நிறுத்திக்கொள்வோம். இதுக்கு மேலே போனால் மண்டை ரொம்ப சூடாகிடும். சரியா? நல்ல அழைப்பின் பயணத்தை இதோடு நிறுத்திக்கொள்வோம். அந்த 3 கேள்விகளோடு நான் நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு அவர் தேங்கினதும் தெரியலை, தேங்கி விட்டேன் என்றும் தெரியல, அங்கிருந்து புறப்படணும்னு அவருக்கு தோணலை பாருங்க. அவருக்கு தேங்கிட்டனான்னு கேள்வி கூட வரல. அவர் தேங்கித்தான் இருக்கிறார். கர்த்தர் அழைத்தது எங்க? சீகேமுக்கு அழைத்தார். அவர் எங்கே இருந்தார்? ஆரானில் இருந்து விட்டார். 700 மைல் தாண்டி வர முடிந்தவனுக்கு இன்னொரு 400 மைல் தாண்டி போக முடியல. தேங்கி விட்டார். தேங்கின உணர்வு இல்லாமல் தேங்கி இருக்கிறார். ஒரு நாள் அவரே ஒரு சுய வெறுப்பு வந்து, ஐயோ நான் தேங்கிட்டேனே, இருந்தது போதும்னு சொல்லி எழும்பல பாருங்க. இந்த 3மே ஆபிரகாம்கிட்ட இல்லை. விசுவாசிகளின் தந்தை தான், தேவனுக்கு நண்பன் என்று அழைக்கப்பட்டவர் தான், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆபிரகாமை குறைத்து சொல்வது நம்முடைய ஸ்டடியின் நோக்கம் அல்ல. நான் சரியான இடத்துல இல்லைங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய முக்கியம். அப்போ நாம் இந்த அழைப்பின் பயணத்தை நிறுத்திக்கொள்வோம். ஆபிரகாமுக்கு 3மே வரல.